ஐஐடி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய அரசியலமைப்பின் தந்தை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களை கண்டித்து சென்னை அண்ணாநகர் ஆர்ச்சில் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் முன்னணி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜெக்ஜீவன் ராம் அவர்களின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் தங்கமணி அவர்களும் பெண் வழக்கறிஞர் ரூபி அவர்களும் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அம்பேத்கர் புகைக்கு கலனம் ஏற்படுத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். வாழ வாழ வாழவே, அம்பேத்கர் புகை வாழவே, வாழ வாழ வாழவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அம்பேத்கர் புகழ் வாழ்கவே. கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி ஆர்ப்பாட்டம். அம்பேத்கருடைய நற்பெயரை பாராளுமன்றத்திலே இழிவுபடுத்திய மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களுடைய பேச்சை எதிர்த்து பேசிய காரணத்தினாலே நாங்கள் தமிழ்நாடு இருக்கின்ற ஆர்டிஐ அந்த சட்ட முன்னணியுடைய சார்பாக தலைவர் வெங்கை ரவி எம்ஏபி அவருடைய தலைமையிலும் எங்களுடைய முக்கிய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் ஜெகஜீவன் ராம் பிஏபி அவருடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், டாக்டர் அம்பேத்கர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் ஒரு 8 டாக்டர் பட்டம் பெற்றவர். 1 இல்ல 8 டாக்டர் பட்டம் பெற்றவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவரை பார்த்து அமித்ஷா அவர்கள் கேவலமா பேசியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்லிட்ட விட கடையில பேரை சொல்லுங்கன்னா நீங்க மோட்சத்துக்கு போவீங்கன்னு சொல்றாரு. இந்த அமைச்சர் பேசுறது ஒரு மத்திய அமைச்சர் பேசலாமா? உங்கள்தான் நாங்கள் எல்லாரும் கேட்கின்றோம். இது வந்து எத்தனை பேரும் தலித்துகள் அல்ல, அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து பிறப்பாளர்களும் இந்த அம்பேத்கரை தேசிய தலைவராக பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லா சமூகத்தினரும் இந்த இயக்கத்தில் இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இதை கண்டிக்கின்றோம். அதனால தயவு செய்து இனிவரும் கூட்டங்களிலே அம்பேத்கரை பற்றியோ மற்ற தலைவர் யாராக இருந்தாலும், நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர் யாராக இருந்தாலும் அவர்களை உண்மையாக பேசக்கூடாது என்பதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய வணக்கம். தமிழக பிஜேபி என்ன சொல்றதுன்னா, அமித்ஷா பேசுறது வந்து ஏஐ மூலமா காணொலி இருக்குது. நம்ம காணொலியில பார்த்துட்டோம், டிவியில பார்க்கிறோம். அனைத்து கட்சியும் போராட்டம் பண்ணுது. ஒரு கட்சி 2 கட்சி அல்ல, இந்தியா முழுவதும் போராட்டம் பண்ணுகிறது. யாருக்காக? இந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி போட்ட பிரம்மா, இந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி போட்ட பிரம்மா அவருக்காகத்தான் நாங்களாம் போராடுறோம். ஒரு சாதி எல்லா சாதியாரும் சேர்ந்து எல்லா சமூகத்தையும் சேர்ந்து இந்த இயக்கத்துக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் என்று தெரிவித்துக் கொண்டு இனியால் கொண்டாடக்கூடாது. இந்த தொலைக்காட்சி மூலமா நீங்க தெரிவிக்கணும்.
என்னுடைய பெயர் அபீடு தங்கமணி, மாநில செயலாளர், சகாய ரூபி, வழக்கறிஞர், அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமைப்பின் மாநில மகளிரணி செயலாளராக நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். நாங்க அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மாநில தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் ரவி அவர்களின் அறிவுறுத்தலின்படி அனைவரும் நாங்கள் இந்த மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு ஜெகஜீவன் ராம் தலைமையில் இன்று எங்களுடைய மகளிர் அணி தலைமையிலையும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்டத்தில் நம்ம அம்பேத்கர் அவர்களை பற்றி அவதூறாக பேசவில்லை என்றாலும் அவரை உருவகப்படுத்தி பேசிய ஒரு விஷயம் இன்று இந்தியா முழுவதும் மக்களை ஒரு கொந்தளிப்பு அடையக்கூடிய நிலைமையில இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கோம். நாங்க எல்லாருமே என்னன்னா, அவர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் என்று சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு அம்பேத்கர் தான் கடவுள். அவர் போய் நாங்க சொல்லாம வர யாரும் நாங்க சொல்ல முடியும்? நம்ம ஒரு சமூக சீர்திருத்த செம்மல் அவர். கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற தாரக மந்திரத்தை வெறும் வார்த்தையால் மட்டும் அல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக வாழ்ந்து காட்டிய ஒரு சமூக சீர்திருத்த ஒரு செம்மல் அவர். இந்திய அரசியல் சாசன தந்தை அவர். சமூக சட்ட வல்லுநர், அந்த இந்திய விடுதலை போராட்டத்தின் சட்ட அமைச்சர், முதல் சட்ட அமைச்சர் அவர். அவருக்கு இந்த பார்லிமெண்ட்ல திரு அமித்ஷா அவர்களால ஒரு சின்ன ஒரு அசைவை ஏற்படுத்தும் போது எங்களால அந்த தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமைப்பின் சார்பாக எங்களால அதை ஒரு ஜீரணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எங்க அமைப்பு சார்பாக இந்த இடத்துல நாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சுக்கிறோம். அமித்ஷா அவர்களை நாங்க கண்டிக்கிறோம். அவர் பேசிய அந்த வார்த்தையை அவர் வாபஸ் ஆக வேண்டும். வாபஸ் ஆகும் வரையில் எங்க அமைப்பு சார்பாக தமிழ்நாடு ஃபுல்லா முழுவதும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற அமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் எதிரொலிக்கும். பிஜேபி சார்பா இதுவரையில எந்த ஒரு வருத்தமோ தெரிவிக்கல. பிஜேபி சார்பா ஏன் வருத்தம் தெரிவிக்கல? அவங்க அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேச தவறில்லை என்று அவர் இன்ன வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தவறில்லை என்ற பட்சத்தை எப்படி நாங்க தவறாக எடுத்துக்க முடியாது? அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அரசியல் சாஸ்திரம் வச்சு இன்னைக்கு சட்டமே இயங்கிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் உள்ள சட்டமே இயங்கிட்டு இருக்குது. சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல் சாஸ்திரத்தை வச்சுதான் நீங்க ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், யாருமே பதவி ஏற்கும்போது உறுதிமொழி ஏற்கிறது அந்த அரசியல் சாஸ்திரம் முன்னாடியே வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். அந்த இடத்துல பார்லிமெண்ட்ல அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? பார்லிமெண்ட்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. அம்பேத்கரை பத்தி பேசணும் அவசியம் கிடையாது. அந்த இடத்துல பேசும்போது நீங்க அம்பேத்கருக்கு அவருக்கு பிஜேபி தான் அவருக்கு பாதத்தை விருது கொடுத்தாங்களா, பெரிய வகையில பேசிட்டு இருக்காங்க. அது முக்கியம் எங்களுக்கு அல்லது. எங்க இப்ப அம்பேத்கரை பத்தி ஏன் தவறாக பேசணும்? மக்கள் மத்தியில அவரை ஒரு பதிவாயிடுச்சு, தவறாக பேசுறது பதிவாயிடுச்சு. அதான் அமித்ஷா அவர்கள் பேச நியாயம் என்று அவங்க பிஜேபி சார்பாக பேசிக் கொண்டாலும் எங்கள் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற அமைப்பின் சார்பாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் நியாயப்படுத்தினால் நாங்கள் இதை கண்டிக்கிறோம் எங்கள் அகில இந்திய மக்கள் சார்பாக. ஏன்னா அவர் ஒரு சமூக சீர்திருத்த செம்மல், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் பாடுபட்டவர். அந்த வகையில நாங்க எல்லாருமே மக்களுக்காக போராட்டு இருக்கோம். அந்த இடத்துல நாங்க இதை வலியுறுத்தி நாங்க கண்டிக்கிறோம். என் பேர் சகாய ஆர்ப்பாட்டம்.